மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். வாழ்கிறதுக்கு பூமியில் இடம் இருக்காது. அப்படி ஒருவேளை இருந்தாலும் வாழ்கிற இடமாக இந்த பூமி இருக்காதுங்கிறது. இப்போ நீங்களே இன்னைக்கு பார்க்குறீங்க, உலக நாடுகள் எல்லாம் சொல்லுது பூமி நிலமற்ற நீரற்ற நிலமாக மாறிடுச்சு, நீரற்ற நிலமாக மாறிடுச்சு. இது ஒரு அறிவிப்போட முடிஞ்சிருது. தமிழ்நாடு சொல்லுது 6 மாவட்டங்கள், தமிழ்நாட்டில் 6 மாவட்டங்களில் நிலத்துக்குள்ள நீர் இல்லை அப்படின்னு. அப்படின்னா அதை அறிவிக்கிறது அரசின் வேலை இல்லை, அறிவிக்கிறது உங்களை போல ஊடகவியலாளர்களின் பொறுப்பு. இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்றது, செய்தி சொல்றதுக்கு அதிகாரம் தேவையில்லை, அரசு தேவையில்லை. அதை எப்படி சரி செய்யறதுக்கு தானே அது. இப்போ அதை தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ புவி வெப்பமாயிடுச்சு, பருவநிலை மாறிடுச்சுன்னு சொல்றது எங்களுக்கு தேவையில்லை. அதை எப்படி சரி செய்யறதுங்கிறதுக்கு தான் ஒரு அதிகாரம் தேவை. இப்போ பீகாரில் தேர்தலுக்கு முன்னாடி சொல்லலை, தேர்தலுக்கு பின்னாடி சொல்லுது 6 மாவட்டங்களில் இருக்கிற தண்ணீரில் யுரேனியம் கலந்துருச்சு, அதனால தாய்ப்பாலில் கலந்துருச்சு, தாய்ப்பால் யுரேனியம் கலந்து நஞ்சானதுனால பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் பிரச்சனையோட பிறக்குதுன்ட்டு. தேர்தலுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா அது வேற, தேர்தலுக்கு பின்னாடி இதை அறிவிக்குது. இப்போ அறிவிக்கிறதுக்கு அரசு தேவையில்லை. அதுக்கு காரணம் என்ன? யுரேனியம் ஏன் தண்ணீரில் கலந்துச்சு, ஏன் தாய்ப்பாலில் கலந்துச்சு? அப்போ இந்த பூமியை யாருக்கு வச்சுட்டு போகிறப்ப என்ன அது? நீங்களே வாழ்ந்து தீர்த்துட்டு போகிறதுக்கு உங்கள் பரம்பரை சொத்து ஒன்றும் இல்லையே. இது நமக்கும் பின்னாடி வர்ற குழந்தைகளுடைய பரம்பரை சொத்து, அதை பத்திரமா விட்டுட்டு போகணும். அதுக்காக தான் தம்பி கேட்குற மாதிரி கடலுக்கு மலைக்கு, மழை இல்லைனால் ஒரு நிலம் பாலைவனமாயிரும். மழை இல்லைன்னா மழை இல்லை, உங்களுக்கு தெரியும். மழை இல்லைன்னா மண்ணில் எதுவும் இல்லை. அப்போ அதை உணர்த்தணும். மலை நமக்கு மணலும் கற்களும் அல்ல, குவாரி கிடையாது. தாயின் மார்பை கரியா ஒருத்தன் பார்ப்பானா? பார்க்க மாட்டான். அப்போ பூமி தாயின் மாரை எப்படி கல்லாவும் மணலாவும் காசாவும் பார்த்த? எப்படி பார்த்த நீ? அது தவறு. தாயின் மாரில் பால் குடிக்கலாம், ஆனால் அறுத்த ரத்தம் குடிக்கக்கூடாது, அது பெருங்கொடுமை அப்படின்னு எனக்கு முன்னாடி இருக்கிற என் பிள்ளைகளுக்கு நான் கற்பிக்க வேண்டியது என்னுடைய கடமை, எங்களுடைய கடமை. இப்போ அதனால அது மரம்ங்கிறது வெறும் மரம் அல்ல, மரம்தான் நம்முடைய உயிர், நம்முடைய மூச்சு காற்று. எல்லா உயிரினங்களும் நற்காற்றை சுவாசிச்சுட்டு நச்சுக்காற்றை வெளியிடும். மரம் செடி கொடிகள் தான் நச்சுக்காற்றை சுவாசிச்சு நற்காற்றை வெளியிடும். அவன் வெளியிடுறதுனால தான் நம்ம சுவாசிக்க தூய காற்று இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. அப்போ அந்த மரத்தை பற்றி சொல்லி கொடுக்கணும். மரம் இல்லைன்னா மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையாக கொண்டு வருகிற ஒரு ஆற்றலை பெற்ற ஒரே உயிரினம் மரம் தான். அந்த மரம் எவ்வளவு முதன்மையானதுன்னு சொல்லி கொடுக்கணும். இப்போ அதனால தான் இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியாக இதெல்லாம் இல்லாத நம்ம அரசியல் செஞ்சோம், அதிகாரத்துக்கு ஒன்றும் பயன் இல்லை அப்படின்னு அதெல்லாம் சொல்லிட்டு இந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. அது என்ன மாற்றம்னா, வணங்குறதுக்கு நமக்கு 1000 சாமிக்கு மேலே இருக்குது, 1 கோடி சாமிக்கு மேலேட்டே இருக்கு. வாழ்றதுக்கு ஒரே ஒரு பூமி தான் இருக்குது. அந்த பூமியை காக்க வர்றது யார்? அதான் இங்கே பேச்சு. நான் நேற்று முருகனை கும்பிட்டேன், நாளைக்கு சிவனை கும்பிடுவேன். இன்னைக்கு சிவனை கும்பிட்றேன், நாளைக்கு பிள்ளையாரை கும்பிடுவேன். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கேன், நாளைக்கு இஸ்லாத்துக்கு போகலாம், நாளைக்கு இஸ்லாத்துக்கு இருக்கேன், நாளைக்கு கிறிஸ்தவத்துக்கு வரலாம். எது வேணாலும் மாறிக்கலாம். ஆனால் வாழ்றதுக்கு ஒரு பூமி தான் இருக்கு. இப்போ இந்த பூமியை காக்க போறது யாரு? காலுக்கு கீழே மிதிபடுவதால பூமி உனக்கு சாதாரணமாக படுதா? தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவா கிடைக்கிறதுனாலே இந்த மனித பயில்களுக்கு அதன் மகத்துவம் புரியலன்னு கவிப்பேரரசு வைரமுத்து மகாகவிதை அந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு, நூலில் எழுதியிருக்கிறார். எல்லா அறிஞர் பெருமக்களும் முன்னோர்களும் நமக்கு அருகில் இருந்து அறிவுறுத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எல்லா செய்திகளும் காதில் விழுது, நம்ம கவனம் எடுக்கிறது இல்லை. அதனால தான் இது அதெல்லாம் உணர்த்தி ஒரு மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படின்னு வைக்கிறோம். மாற்றம் என்பது சொல் அல்ல, ஒரு செயல். நாம் மாறுவோம் மாற்றுவோம்னு அழைக்கிறோம். அதிலேயே எங்களுக்கான தேர்தல் களம் அந்த இடத்துலேருந்தே தொடங்கிடுது. தேர்தல் எப்போ அறிவிப்பாங்கங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் அந்த நாளில் இருந்து 21 எங்களுடைய ஏற்கனவே எங்கள் பிள்ளைகள் களத்தில் வாக்கு சேகரிச்சிட்டு இருக்காங்க. அன்னையிலேருந்து தீவிரப்படுத்தி போய் வேலை செய்வோம். அன்று முதல் உங்களுடைய தேர்தல் பரப்புரை துவங்குகிறது. 234 தொகுதிகள், அதாவது வேட்பாளர் அறிமுகம் செய்கிறீங்க. சீமான் அவர்கள் அதில் ஒருவரா? ஆமாம், அப்புறம் படையை நடத்தி போகிற தளபதி அப்புறம் களத்தில் நின்று செஞ்சாதானே, போர் செஞ்சாதானே படைக்கு வலிமை இருக்கும். அது 2 நாள் தானே இருக்கு, அதுக்குள்ள எதை தொகுதின்னு யார் யார் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுறாங்கிற அதை சொல்றதுக்கு தான் அதை சொல்றதுக்கு தான் மாநாடு. யார் யார் எந்த தொகுதியில் போட்டிடுறாங்கன்னு மொத்தமாக அறிவிச்சிருவோம். அதில் நான் போட்டியிடுற தொகுதியும் உங்களுக்கு தெரிய வந்துடும். நாதாக்க ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசிய இந்த காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் விவரங்களை பின்னர் வரக்கூடிய செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம்
Vivaha, the Chennai Silks.